வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது திருவாதிரை ஸ்பெஷல் 7 காய் கூட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த 7 காய் கூட்டு திருவாதிரை களியோடு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும், சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த 7 காய் கூட்டு செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 7 காய் எடுத்துக்கோங்க. அதாவது ஒத்தப்படையில் காய்கறிகள் இருக்கணும். 7, 9 அதே மாதிரி 11 அந்த மாதிரி ஒத்தப்படையில் காய் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 7 காய் எடுத்துருக்கிறேன். என்னென்ன காய்கறிகள்னு பார்த்தீங்கன்னா மொச்சை, மாங்காய் எடுத்துருக்கிறேன், பரங்கிக்காய் எடுத்துக்கோங்க, வாழைக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய், வெள்ளை பூசணிக்காய் எடுத்துக்கோங்க, சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கோங்க, கத்திரிக்காய். சக்கரவள்ளி கிழங்கும் பரங்கிக்காவும் போட்டிங்கன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு அகலமான பாத்திரத்தில் இது எல்லாத்தையுமே கொட்டி வேக வச்சுக்கலாம். இது வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். காய்கறிகள் உங்களுக்கு இன்னும் வேணும்னா கூட நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் உப்பு சேர்த்துக்குவோம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்கறிகள் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் இப்போ சேர்த்துக்குவோம். இதில் 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து வேக வச்சிடலாம். கலந்து நல்லா மூடி வச்சு வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இது வேக வைக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த கூட்டுக்கு ஒரு மசாலா வறுத்து அரைக்கணும். அதை நம்ம வறுத்து அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இதை இன்னொரு அடுப்புக்கு மாற்றி வச்சுருவோம். இப்போ அந்த மசாலா பவுடர் அரைக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதைகள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு 5லேருந்து 6 மிளகு கம்மியாக சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒரு மிதமான தீயில் ஒரு லைட்டாக செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ரெண்டுமே சரிசமமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் கொஞ்சம் நேரம் செவந்ததுக்கு அப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி 5 வரமிளகா நான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்ல இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின ஃப்ரெஷ்ஷாக தேங்காவை போட்டுட்டு இதையும் இந்த சூட்டுலேயே பார்த்தீங்கன்னா கூட 2 கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப கொப்பரை மாதிரி நம்ம செவக்க விட வேண்டாம். லைட்டாக வறுத்தா இந்த அளவுக்கு வறுத்தா சரியாக இருக்கும். இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அது பார்த்திங்கன்னா அடுத்து பருப்பு 3/4 கப் அளவு உள்ள மெஷரிங் கப்பில் 3/4 கப் அளவு உள்ள துவரம் பருப்பை எடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா இந்த அளவுக்கு குழைவாக வேக வச்சுக்கோங்க. பருப்பாக தெரியக்கூடாது, நல்லா மசிஞ்சு குழைய இருக்கணும். அப்போ தான் கூட்டுவோட டெக்ஸ்சர் நமக்கு நல்லாயிருக்கும். இது எல்லாம் ரெடி ஆகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா காய்கறிகளும் நல்லா வெந்துருச்சு. காய்கறிகள் ரொம்ப பொடியாக கட் பண்ணாமல் கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரையாமல் குழையாமல் இருக்கும். இப்போ நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை எடுத்து கரைச்சி தண்ணியில் ஊற்றிருக்கிறேன். மாங்காய் போட்டிருக்கிறனால நான் புளியோட அளவு கம்மியாக சேர்த்துருக்கிறேன். சப்போஸ் நீங்கள் மாங்காய் போடலை அப்படின்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம வறுத்து அரைச்ச மசாலா இருக்கு இல்லையா, அதை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நமக்கு கூட்டு நல்லா திக்காகிடும். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா வேக வச்ச பருப்பையும் இதில் சேர்த்துக்கோங்க. இந்த 7 காய் கூட்டு பார்த்திங்கன்னா குழப்பாக இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. நல்லா குழப்பாக இருந்தால் தான் அந்த களியோட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சப்போஸ் நீங்கள் சாதத்தோடு வச்சு சாப்பிட போகிறீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான இன்னொரு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு இது இன்னொரு சைடு கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும் ஒரு 5 நிமிஷத்துக்கு. அதுக்குள்ளே தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டு கடுகை நல்லா வெடித்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போட்டு அதையே செவக்க விட்டுருங்க. ரெண்டும் நல்லா பொரிஞ்சு செவந்ததுக்கு அப்புறமா ஒரு வரமிளகாவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு பொரிய விட்டுட்டு நம்ம கூட்டில் சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளோட 7 காய் திருவாதிரை ஸ்பெஷல் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி அளவுகளோட இந்த திருவாதிரை கூட்டை நீங்கள் 7 காய் கூட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.